தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து கேமரா சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டதா வந்து பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, ஏன்னா ரொம்ப வருஷமாவே சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை வச்சு முன்னெடுத்து மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல போக மாட்டேங்குது. இப்போ நீங்களும் வந்து தனித்து போட்டியிடுறீங்க. ஸோ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அண்ணன் சீமானுடைய அரசியல், அவர் தமிழ் தேசியத்தை முழுமையாக உள்வாங்கி அந்த கோட்பாட்டு கொள்கையை வரைவு திட்டமாக தமிழகத்தில் நம்ம கொண்டு வரணும், ஆட்சிக்கு வந்தா அப்படின்ற அடிப்படையில் கொண்டு போகிறாரு. தோழர் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் தேசிய சித்தாந்தவாதி யார்? வேல்முருகன். வேல்முருகன் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தவாதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய தமிழ் தேசியம் வந்து யாரும் கேள்வி எழுப்பாத அளவுக்கு அவருடைய தமிழ் தேசிய உணர்வுகள் நமக்கு தெரியும், கேள்வி எழுப்பாத முடியாத அளவுக்கு இருக்குது. பட் அவர் வந்து நாம் தமிழர் கட்சி போல தமிழ் தேசிய சித்தாந்த